வணக்கம் பாலமுருகன். நெல்லையில் பெற்றிருக்கக்கூடிய மலையை வச்சு சவுண்டிகை எல்லாமே சாவு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா மாரி செல்வராஜ் அவர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த பார்ப்பன அடிவரடிகள் பார்ப்பன கூஜாக்கள், இந்த தினமலர் பத்திரிக்கை அத்தனை பேருமே லப்போ திபோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, மாரி செல்வராஜ் சினிமா படம் எடுக்கக்கூடிய ஒரு கூத்தாடி, இந்த இடத்துல நலத்திட்ட பணிகள் வழங்கக்கூடிய இடத்துல அவருக்கு என்ன வேலை? இதுதான் அவனுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்த நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதோட தொடர்ச்சியா இப்ப என்ன அவனுக்கு கேட்கிறானுங்கன்னா, மாரி செல்வராஜ் களத்துக்குள்ள இறங்கும் போது இவர் ஒரு ஹீரோயிசம், ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய டைரக்டர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் மக்களுக்கு அவருடைய ஊர், கிராமம், வாழ்வாதார பகுதிகளெல்லாம் பாதிக்கப்படும் போது நேரடியாக களத்துக்குள்ள இறங்கி செயல்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத ஹீரோயிசம், அதாவது சினிமாவில் கல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய காசு பணம் எல்லாத்தையும் அடிச்சு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சினிமா கூத்தாடிகள் இருக்காங்க பாருங்க. இந்த ரஜினி, கமல் போன இந்த ஸ்டார்னு எவையெல்லாம் தன்னை சொல்லிக்கிறானோ, எவையெல்லாம் மிகப்பெரிய சினிமா அந்தஸ்துல டைரக்டர் சொல்லிக்கிறாங்களோ, அவங்க எல்லாத்துடைய முகத்திலையும் சாணியை கரைச்சு ஊத்தக்கூடிய ஒரு செயலை மாரி செல்வராஜ் செய்யக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு ஃபுல்லா ஆப்பு சொல்ற மாதிரி அலற ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல முக்கியமான தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு துணை அரசியல் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, மாரி செல்வராஜ் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அதாவது குறிப்பா சொல்லுவோம், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஓட்டுகள் வந்துட்டு நெல்லை மாவட்டத்தில் இருந்து அங்கிட்டு இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் மிகுந்த கணிசமான வாக்குகள் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய அரசியலை அங்க இருக்கக்கூடிய துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஜாதி கட்சிகள் பிரிச்சு அந்த வாக்குகளை தன்னுடைய கைவசமா வச்சிருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருச்சுன்னு கேட்டீங்க, மழை வெள்ளம் அனைவரையே நிர்மூலப்படுத்தும் போது இது நாள் வரைக்கும் நமக்கான முகவரிகளாக, நமக்கான தலைவர்களாக வளம் வந்து கொண்டிருந்த அந்த ஜாதி தலைவர்கள் எல்லாமே மறைஞ்சு போய் அவங்க வெளியில வரவே மாட்டாம ஃபுல்லா மறைஞ்சு போகவும், களத்துல யார் திடீர்னு ஒரு ஆள் நின்று அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாரி செல்வராஜை பார்க்கும்போது இந்த முகங்கள் அனைத்தும் அந்த பக்கம் திரும்பிங்கிற ஒரு வைத்தறிச்சல்ல இந்த பார்ப்பானோட சேர்ந்துக்கிட்டு இந்த பார்ப்பன பூஜாக்களான இவங்களும் சேர்த்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் முக்கியமான பிழைப்பு கூத்தாடின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாம் நாதாரி கட்சியோடைய அந்த என்டிகேன்னு சொல்லக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க மிக கொடூரமான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பார்ப்பான்லயே 10 வகை பார்ப்பான் இருப்பான். அதுல கடைசி பார்ப்பான் சவுண்டி பார்ப்பான். அந்த சவுண்டிங்கிறது யாரு கேட்டீங்கன்னா, பார்ப்பனர்கள்ல யார் செத்து போனாங்களோ அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு உயர் ஜாதி பார்ப்பான். அந்த பார்ப்பானுடைய பேர் தான் சவுண்டி. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல தமிழர்களை மொத்தமா காட்டி கொடுப்பதற்குன்னு ஒரு ஏஜென்ட்டை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, அது நாம் தமிழர் கட்சியோடைய இந்த சீமானுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி தான். அங்க தமிழை வீட்டுல எங்கெங்கெல்லாம் இலவு விழுகுதோ அதை பத்தி குறைந்தபட்ச கிஞ்சிட்டும் கவலையே இல்லாம அந்த இடத்துல எப்படி முதல் அடிக்கிறான், பேமெண்ட் அடிக்கலாங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். நம்ம எல்லாம் கத்துக்கிட்டு கதறிக்கிட்டு அங்க மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம் ஓடி போய் உடனே உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உதவும் கரங்களா எல்லாருமே இயங்கிட்டு இருக்கும் போது சேனலை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கும், உதவியை பெறுவதற்கான எண்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் போட்டிருப்பாங்க. அன்பு கரங்கள், திராவிடர் கழகத்துடைய சேவை பணி, இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளும் மிகப்பெரிய அளவுக்கு சத்தம் இல்லாமல், விளம்பரம் இல்லாமல் அந்த எண்ணையும் பகிர்ந்துகிட்டு இன்றைக்கு வரைக்கும் களத்துல நின்றுகிட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்குங்க, நேற்றுக்கு இந்த சாட்டா மாமா பையன் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் பக்காவா டீடைல்ஸ் போட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, திரள் நிதி கொடுங்கள் உறவுகளே. யாராவது இந்த விளம்பரத்தை இப்ப போடுவாங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சென்னையிலையும் இதே பிரச்சனை பண்ணாங்க. யாருமே திரள் நிதி எங்களுக்கு நன்கொடை கொடுங்கன்னு யாருமே கேட்கவே கிடையாது. அவன் கை முதல போட்டுக்கிட்டு பக்கத்துல கூடிய ட்ரஸ்ட் போனது வந்தது எல்லாமே சேர்ந்து தனக்கிட்ட என்ன இருக்கோ எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய அவல நிலையில இயற்கையை நம்மள இந்த இடத்துல வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த இடத்துல கொஞ்சமும் அவங்களுக்கு வெக்கமே இல்லாம ஒரு QR ஸ்கேன் கோட வெளியில காட்டிட்டு இதுல பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி வெக்கம் இல்லாம ஒரு கும்பல் அலையறாங்கன்னா, இந்த பொணந்தினி பசங்களை நம்ம எத்தனை தடவை காட்டி கொடுத்தாலும் அவங்க வெக்கப்படுறதே கிடையாது. ஆனாலும் தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்வதற்கு அவங்க வெக்கப்படுறது கிடையாது.
எல்லாருமே வினோதமா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, பிஜேபி மறைமுகமாக எதிர்க்கக்கூடிய வேலையை மிக தெளிவாக செய்வாங்க. ஆனா இந்த ஆள் என்ன பண்ணுவானா, மிக நேரடியாவே பிஜேபி எதிர்க்கக்கூடிய பிஜேபி ஆதரித்தும் திமுகவை எதிர்க்கக்கூடிய வேலையை மிக அப்பட்டமாவே செய்வான். அதுக்கு இவன் பல விதமான டிசைன்களை சொல்லிட்டு இருப்பான். அதுல இவன் சொல்லிக்கக்கூடிய புதிய டிசைன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தனியானவன், தனியா தான் நிற்பேன், என்னை எதிர்த்து ஓட்டு போடுறதுக்கு, என்னை எதிர்த்து வந்து தேர்தலில் சந்திக்கிறதுக்கான நிறைய வேலை யாருக்கு தின்னு இருக்கோ நீங்க வந்து சந்திச்சுக்குங்க அப்படி இப்படி சொல்லக்கூடிய இந்த மானா இங்க ஒரு குரூப்பா கிளம்பி இருக்காங்க. பார்ப்பான் தினமலர்காரன் ஆரம்பிச்சு பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க, ஆர்எஸ்எஸ் சொம்பு தூக்கி எல்லாமே ஒரு குரூப்பா இருக்காங்க. அந்த குரூப்பா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இவன் என்ன சொல்றான், நான் பிஜேபியும் எதிர்ப்பேன், காங்கிரஸையும் எதிர்ப்பேன், அதிமுகவையும் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றவன் இவன் என்ன பண்றான், அந்த 3 பேரையும் இந்த இடத்துல ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போயிட்டு திமுகவை மட்டும் நான் எதிர்ப்பேன்னா இவன் எவ்வளவு விவரமான ஆளுங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். திட்டமிட்டே மழை வெள்ளத்தை ஒரு காரணமா வச்சு சென்னையில ஒரு பார்ப்பன சொம்ப இறக்கி விட்டாங்க. அந்த பார்ப்பன அடிவருடைய பேரு நடி கூத்தாடி விசாலுங்கிற ஒரு ஆளு. அவன் கரெக்டா மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது, ஐயோ என் வீட்டுல மழை பெஞ்சிருச்சு, நான் வரி கட்டுறேன், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எங்க போனீங்க, என் வீட்டுல மழை பெஞ்சிருச்சு, இதுதான் உங்களோட கவர்மெண்டா, செயல்படாத கவர்மெண்ட்னு தூத்திக்கிட்டு உள்ள ரூமுக்குள்ள பத்திரமா உட்காந்துக்கிட்டு அந்த முகத்தை வச்சுட்டு ஒரு இது போட்டான். யாரை எதிர்த்து நன்றாக கவனிங்கள், மேயர் பிரியா அவர்களை எதிர்த்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க மேயர் பிரியா அவர்கள் வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவங்க. அப்ப இவங்களோட கார்னர் பாயிண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா, டார்கெட் பாயிண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரியா அவர்கள். அதே மாதிரி இங்க களத்துல இருந்து வேலை செய்தவர்களை வந்துகிட்டு என்ன கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா, செயல்படாத அரசு அப்படின்னு அவன் போடுறான். அதே மாதிரி இங்க மாரி செல்வராஜ் அவர் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, தெளிவா சொல்றாரு, நான் சென்னை சென்றால் தான் நான் ஒரு இயக்குனர், இங்கே வந்து விட்டால் அனைத்தும் போய் நான் மக்கள், எனது மண், எனது வீடு, எனது மக்கள், எனது உறவினர், அப்போ என் குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவனை பாதுகாக்க வேண்டிய அடிப்படை கடமை எனக்கு இருக்கிறது, அதற்கு பிறகுதான் எல்லாம். அந்த அடிப்படையில என் குடும்பத்துல என் வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரிடர் வந்து கிடக்குது, அதனால நான் அவருக்கு போன் பண்ணினேன். அவரு என்னுடைய போனுக்கு மதிச்சு உடனே வர்றாரு. வந்த உடனே அவர் ஒரு அமைச்சர், ஒரு அமைச்சர் சொன்னாதான் இங்க வந்து அவை வந்து நடக்கும். நான் ஒரு சாதாரண மனிதன், நான் சொன்னா எப்படி நடக்கும்? அதனால நான் அவருக்கு கூப்பிட்டேன், அதனால அவர் இங்க வந்தாரு. வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிற்கான கட்டமைப்புகள், புனரமைப்புகள் எல்லாமே இங்க ஏற்படுது. அதன் மூலமாக மக்களுக்கு வாழ்வாதார மீட்பு வந்து கிடைக்குது. இதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லும் போது இவரை இந்த இடத்தை வந்து மிக கடுமையாக விமர்சனம் செய்வதில் இருக்கக்கூடிய உள்நோக்கம், இந்த முறை பிஜேபி அந்த பிஜேபி கும்பல்கள் அனைத்தும் திமுகவை கார்னர் பண்ண வேண்டும். எதை வைத்தால் ஆகுவது இந்த தமிழ்நாட்டுல அப்பட்டமா திமுக ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக இந்த குரூப்புகள் எதெல்லாம் வச்சு செய்யக்கூடாதோ அதெல்லாம் வச்சு இங்க கேடுகட்ட அரசியல் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மாரி செல்வராஜ் இதுக்கு பதில் சொல்ற மாதிரி தெளிவா 2 வரியில எல்லாத்தையும் முகர குத்தா குத்தி ஒரு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கலையும் என்னுடைய கனவையும் நான் யார் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனா இது நான் நிரூபிக்க வேண்டியது, நான் செய்யக்கூடிய பதிவுகள் அனைத்தும் நீங்கள் இந்த சமூகத்தில் யாராக இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளத்தை தான் நான் ஒவ்வொரு முறையும் தெரிவிக்கிறேன். இந்த அளவுக்கு டீப்பான இலக்கியத்தன்மான வார்த்தைகள் எல்லாம் இந்த மரமட்டைகளுக்கு புரியாது. வெளிப்படையா சொல்லணும்னா, டே மானா மயிறு, அதாவது நான் ஏன் இந்த அளவுக்கு எனது பெர்ஃபார்மன்ஸை என்னுடைய திரைப்படங்கள் மூலமா காட்டுறேன்னா, நான் வந்து ஒரு எஸ்சியா இருக்கிறேன், நான் வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளராக இருக்கேன், நான் என்னுடைய வாழ்வாதாரம் வந்து என்னுடைய சூழல் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லக்கரல. என்னை எந்த இடத்தில் நீ நிறுத்தி இருக்கிறாய், உனது ஆணவம் எந்த அளவுக்கு என்னை வந்து அடிபணிய வைத்திருக்கிறது, என் சமூகத்தை அடிபணிய வைத்திருக்கிறது, அந்த இடத்துல நான் எப்படி மீண்டு வருவேன், உன்னை எப்படி ஜனநாயக பூர்வமாக எதிர்கொள்வேன், அந்த கொள்கை வீரியம் எனக்குள் இருக்கிறது, அந்த கொள்கையை வைத்து உனது பார்ப்பனத்தன்மையும் பாசிசத்தன்மையும் ஒடுக்குவேன் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் தான் நேற்று போட்டிருக்காரு. எந்த இடத்துலயுமே நீ என்னை வந்து ஆதிக்கம் செலுத்த இனிமேல் முடியாது, வீரியம் கொண்டு திரும்பி எழுந்து வருவேங்கிறது தான் இதுக்கூட பதில். அதனால பார்ப்பன சங்கிகளுக்கு அடிவரடி தூக்கக்கூடிய பார்ப்பன கூஜாக்கள், இந்த என்டிகே மாதிரியான இனத்தை காட்டி கொடுக்கக்கூடிய கும்பல்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய வேலைகளை அரசுக்கு எதிராக நீங்க செய்யத்தான் கடை கோடியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உங்களது முகத்திரைகளை கிழித்து உங்களை தெருவில் கொண்டு நிப்பாட்டக்கூடிய வேலைகளை நாங்க செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இது அமையும். ஆரம்பிக்கலாம்.